வாக்காளர்களுடன் ஜூம் மீட்டிங்கில் பேசும்போது ஆபாச படங்களை உலாவ விட்டதாக திமுகவினர் மீது பாஜக வேட்பாளர் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இருப்பவர்களிடம் இணைந்து ஜூம் மீட்டிங் நடத்தி அவர்களிடம் எனக்கு தாமரைக்கு ஆதரவு கேட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததென்றால் அதை என்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் ஜூம் மீட்டிங் போட்டேன். பேச ஆரம்பித்து சில மணித்துளிகளில் சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத ஆபாசமான படங்களை இடையில் விட்டு அவர்களிடம் ஓட்டை கேட்டுவிடக் கூடாது என்ற கீழ்த்தரமான எண்ணத்தோடு அசிங்கமான படங்களை பரவவிட்டு இந்த எதிர்க்கட்சியினர், நான் குறிப்பாக இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கோத்தகிரியில் இருந்து உதகை சென்ற போது காட்டப்பட்டு பகுதியில் அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சுமார் 10 நிமிடங்களுக்கும் மேலாக சோதனை செய்த பிறகு அவரது வாகனத்தை பிரச்சாரத்திற்காக அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நண்பருக்கு சொந்தமான இடங்களில் காவல்துறையினர் திடீர் சோதனையை நடத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள மின்சாதன விற்பனை நிலையம், அதன் உரிமையாளர் வீடு மற்றும் உரிமையாளரின் உறவினர்களின் வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் எதுவும் சிக்காத நிலையில் காவல்துறையினர் திரும்பச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.